தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். RealmeX அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஒரு பிரீமியம் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரியல்மியால இந்தியால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த RealmeX உடைய அம்சங்கள் என்னன்னா, இந்த போனை இந்த குறிப்பிட்ட போன் சேல் ஆகிற பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்கலாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. RealmeX பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான क्वेश्चन உங்கள்ட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். Redmi K20 சீரிஸும் வந்து லான்ச் ஆக போகுது. இதை தவிர இப்ப RealmeX Realme 3ஐயும் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு போன் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். Redmi K20 Pro வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்பா சேலுக்கு வந்து புக் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க சொல்லுங்க, Redmi K20 Pro வாங்கி சேல் பண்ணலாமா இல்ல RealmeX இல்ல Redmi K20 இந்த மூன்று போன்ஸ்ல எதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்றது? நீங்க நிறைய பேர் எந்த போனுக்கான தேவை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த போனை வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இன்னும் யூனிட்ஸ் வரதில்ல. என்னால ஒரு போன் தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண முடியும். சோ அது எந்த போனா இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த போன் அதிகபட்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த போனை நான் வாங்கி ரிவ்யூ பண்றேன். சோ RealmeX, முதல்ல RealmeX உடைய அம்சங்களை வந்து பார்த்தலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனலான Realme ஸ்டைல்ல பிளாஸ்டிக் பேக்கோட தான் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ், இது வந்து கிளாஸ் பாடி வந்து கிடையாது. பட் இந்த RealmeXல பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையா Realme இரண்டு மிகப்பெரிய டிசைன் அம்சங்களை வந்து பண்ணிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது வந்து இதுல வந்து இருக்கு. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பாப் அப் கேமரா. சோ இந்த இரண்டு மிகப்பெரிய டிசைன் மாற்றங்களோட தான் RealmeX வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுடைய டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6.5 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்ப்ளே வந்து பயன்படுத்திருக்காங்க. பேசிக்கா இது வந்து ஒரு Full HD டிஸ்ப்ளேவா வந்து இருக்கு. இதை தவிர இந்த டிஸ்ப்ளே உடைய ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இதுல அந்த பாப் அப் கேமரா இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால நாட்ச், பஞ்ச் ஹோல் எதுவுமே இல்லாம முழுக்க ஃபுல் வியூ டிஸ்ப்ளேவா தான் வந்து இருக்க போகுது. சோ வீடியோஸ் அதிகமா பாக்குறவங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே கண்டிப்பா பிடிக்கும். AMOLED இருக்கிறது மேலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது இந்த போனுடைய ப்ராசர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Snapdragon 710 ஓட லான்ச் பண்ணிருக்காங்க. பட் 710 ஓட RealmeX குளோபலா லான்ச் ஆனப்ப நிறைய தகவல்கள் இந்தியன் மாடல் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்க போல சொன்னாங்க. பட் Snapdragon 730 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. Snapdragon 710 ஓட தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB RAM மற்றும் 8GB RAM ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டோரேஜை பொறுத்தவரை பேஸ் மாடலாவே 128GB கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். எது நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டே வந்து கிடையாது. சோ 2 சிம் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. சோ 128GB ஸ்டோரேஜ் இருக்கனால அது பெரிய குறை இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப RealmeX Android Pie அடிப்படையாக கொண்டு வந்த கலர் OS ஓட தான் இந்த போன் வந்து வருது. அடுத்தது இந்த போனுடைய சென்சார்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரீமியம் போனா முன்னிறுத்துறாங்க. சோ எந்த ஒரு பேசிக் சென்சார்ஸும் ஸ்கிப் பண்ணல. நான் முன்பே சொன்னது போல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த போன் வந்து வருது. இதை தவிர பாப் அப் கேமராஸ் இதுல வந்து இருக்கு. இதை தவிர இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற போலயும் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது கேமராஸ். பேக்ல பார்த்தோம் அப்படின்னா டுவல் கேமரா செட்டப்போட வந்து கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் எல்லாருக்கும் தெரிஞ்ச Sony IMX 586 சென்சாரோட தான் இதுவுமே வந்து வருது. f1.7 அபர்ச்சரோட. அதை தவிர ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பாக்குறப்ப 16 மெகா பிக்சல் f2.0 அபர்ச்சரோட Sony IMX 471 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல செல்ஃபீஸ்க்காக. இதை தவிர குரோமா பூஸ்ட், போர்ட்ரைட் மோட், நைட் மோட் அப்படிங்கிற போல நிறைய அம்சங்கள் வந்து இருக்கு. அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல வந்து 3765 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட். இதை தவிர UG 3.0 20 வாட் சார்ஜர் தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல வந்து வருது. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். கடைசில பில்லிங். நான் முன்பே குறிப்பிட்டது போல 4GB 128GB மற்றும் 8GB 128GB ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல 4GB 128GB அந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 17,000க்கு இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல 8GB 128GB அந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா 20,000க்கு இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி ஸ்பெஷல் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கார்லிக் மற்றும் ஆனியன். எஸ், வெங்காயம் மற்றும் பூண்டு அந்த அதோடைய டிசைனை வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி அந்த இன்ஸ்பயர்ட் ஆகி அதன் மூலமா டிசைன் வந்து உருவாக்கியிருக்காங்க. வெங்காயம் மற்றும் பூண்டு மாதிரி இருக்கும் பேக் சைட்ல பாக்குறப்ப. அது பார்த்தோம் அப்படின்னா 81228GB மாடல் மட்டும் தான் வந்து வருது. அது வந்து இதே விலை 20,000க்கு சேல் ஆகுது. பட் ஸ்பைடர்மேன் எடிஷன் ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல அந்த தீமுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் தீம், ஸ்பைடர்மேன் தீம் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 21,000 ஒரு 1000 ரூபாய் அதிகமா வந்து சேல் ஆக போகுது. சோ இதுதான் RealmeX Flipkart எக்ஸ்க்ளூசிவா இருக்க போகுது. சோ வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்திக்கங்க. சோ RealmeX பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 710 அப்படிங்கிறது ஆல்ரெடி Realme 3 Pro ல இருக்கிற ஒரு ப்ராசர் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னதான் இவங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட், பாப் அப் கேமரா அப்படிங்கிற போல அம்சங்கள் இருந்தாலும் பேஸா இருக்க போற அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது Realme 3 Pro ல இருக்கிற அதே தான் வந்து இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே ஒரு ஆடட் அட்வான்டேஜா வந்து இருக்கலாம். பட் கேமராஸ் தான் மிக முக்கியமான அட்வான்டேஜா வந்து இருக்கும் Realme 3 Pro கம்பேர் பண்றப்ப. இந்த Sony IMX 586 தான் இந்த வருடம் எல்லா ஃபிளாக்ஷிப் போன்லயும் இருக்கிற கேமரா சென்சாரா வந்து இருக்கு. சோ பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாவே இது வந்து கொடுக்கும் அப்படிங்கறத நம்மளால எதிர்பார்க்க முடியும்.
முடியும். 17,000க்கு இந்த Snapdragon 710 மற்றும் இந்த கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா Redmi K20 வந்து வரப்போகுது. இதை தவிர Snapdragon 710ஓட Vivo Z11 Pro அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே காம்படிஷன் ஹெவி ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இதுல கண்டிப்பா 730 கொடுத்திருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பா வந்து இருந்துச்சு. சரி ஓகே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 17,000க்கு விற்கிற அந்த மாடல் 4GB 128GB மாடல் கண்டிப்பா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. அதே நேரத்தில் நீங்க ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க, கேமிங் பண்ணுவீங்க அப்படின்னா 20,000க்கு இந்த போனும் வந்து வாங்கலாம். பட் Redmi K20 உங்களுக்கு வேண்டாம், எனக்கு Realmeல ஒரு போன் வேணும் அப்படின்னா தான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் அது பார்த்தோம் அப்படின்னா பெட்டரான ப்ராசரோட வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க வந்து மறக்க கூடாது. இதை தவிர K20 Pro வந்து வரப்போகுது. அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் 855 ஃபிளாக்ஷிப்பா வந்து இருக்க போகுது. ஸோ காம்படிஷன் ரொம்பவே ஹீட்டட் அப் இருக்கிற நிலையில Realme எப்படி ஒரு சில போன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்டா இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து இது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா கேமரா மற்றும் டிசைன் அம்சங்கள்ல வந்து இருக்கும். ப்ராசஸர்ல இதை விட பெட்டரான ப்ராசஸ் இதே பட்ஜெட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்க முடியாது. ஸோ ஓவராலா RealmeX வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு போன் தான். பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி கேமராலையும் சரி கண்டிப்பா உங்களை எந்த விதத்திலையும் ஏமாத்தாது. பட் இதை விட கம்மியான விலையில வந்திருக்க Realme 3 Proல இருக்கிற அதே ப்ராசஸர் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ RealmeX பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் நான் முதலே கேட்டது போல RealmeX, Redmi K20, K20 Pro இந்த மூணுல எந்த போன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னால ஒரு போன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு எந்த போனுக்கான தேவை இருக்கோ ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ எதுக்கு வேணுமோ அதை நான் வந்து வாங்கி ரிவ்யூ பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. Redmi K20 வரப்போற இந்த நேரத்தில் RealmeX பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். டெக் Satire இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக வேண்டும். நன்றி.